வணக்கம். இன்னைக்கு நம்ம மொத்த வீட்ட சரி பண்ணணும். வீட்டுக்குள்ள ஒரு சிங்கிள் ரூம் கரெக்ஷன் பண்ணி, அதிலிருந்து எடுக்கிற அவுட்புட்டுக்கும் என்ன வித்தியாசம் அப்படிங்கிறது தான் பேசப்போறோம். மொத்த வீட நம்ம சரி பண்றதா இருந்தா, எதெல்லாம் கவனத்துல எடுத்துக்கிட வேண்டியிருக்கும், என்ன டிஃபிகல்டீஸ்லாம் ஃபேஸ் பண்ண வேண்டியது, அதுதான் பத்தி பேசப்போறோம். மொத்த வீட்ட நம்ம சரி பண்றதா இருக்கும்போது, ஒரு காம்பவுண்ட் வால் இருக்கும் வீட்டுக்கு. அப்போ காம்பவுண்ட் வாலுக்கு வெளியில சரவுண்டிங்லாம் எப்படி இருக்கு அப்படிங்கிறத செக் பண்ணணும். சரௌண்டிங் அப்படின்னு சொல்லும்போது அந்த சைட்டோடைய மொத்த மெஷர்மெண்ட் என்ன இருக்கு, அந்த இடத்துல என்ன டைரக்ஷன் இருக்கு அப்படிங்கிறத அதில் அப்ளை பண்ண வச்சிருக்கோம். 16 டைரக்ஷனையும் நம்ம அதில் கம்பேரிசன் பொருத்தி பார்த்து செக் பண்ணுவோம். வடக்கு பக்கம் தெற்கு பக்கம் இப்போ அந்த கம்பேரிசன் பொருத்தி பார்க்கணும். வடக்கு பக்கத்துலேயே பாசிட்டிவ் நெகட்டிவ் இருக்கும், தெற்கு பக்கத்துல அதே மாதிரி பாசிட்டிவ் நெகட்டிவ் இருக்கும், கிழக்கு பக்கம் பாசிட்டிவ் நெகட்டிவ், மேற்கு பக்கம் பாசிட்டிவ் நெகட்டிவ் அப்படிங்கிற மாதிரி வரும். இதுலயும் உங்களுக்கு 8 டைரக்ஷன் வரும். அதற்கு அடுத்ததாக வடகிழக்கு அப்படிங்கும்போது வடகிழக்கு வடக்கு பகுதி, வடகிழக்கு கிழக்கு பகுதி. அதுக்கடுத்து வடமேற்கு பகுதி, வடமேற்கு வடக்கு, வடமேற்கு மேற்கு பகுதி. இன்னும் வடகிழக்கு பகுதியை வடமேற்கு பகுதியோட கம்பேரிசன் அதை பொருத்தி பார்க்க வேண்டியிருக்கும். வடமேற்கு பகுதியை தென்கிழக்கு பகுதியோட பொருத்தி பார்க்க வேண்டும். தென்கிழக்குல தெற்கு தென்கிழக்கு, கிழக்கு தென்கிழக்கு, தென்கிழக்கு பகுதியை தென்மேற்கு பகுதியோட பொருத்தி பார்க்க வேண்டும். இது மாதிரி நம்ம 16 டிவிஷன்ல அதை நம்ம பிரிச்சு கம்பேரிசன் பண்ண முடியும். அதுக்கு அடுத்தது சைட்டுக்கு உள்ள அப்படின்னு பார்க்கும்போது சைட்டுக்கான என்ட்ரன்ஸ் சரியான கொடுக்குறோமா, மெயின் கேட் பாசிட்டிவ் என்ட்ரன்ஸா நெகட்டிவ் என்ட்ரன்ஸா அதை செக் பண்ணணும். சைட்டுக்குள்ள பள்ளம் அப்படிங்கிற விஷயம். பள்ளம் அப்படிங்கிறது என்னென்ன பள்ளங்கள் வரப்போகுது அப்படின்னா, ஒரு கீழ்நிலை தண்ணீர் தொட்டி கொடுக்கறதா இருக்கட்டும், ஒரு செப்டி டேங்க் விஷயம், போர் அப்படிங்கிற ஒரு விஷயம், ஒரு மழைநீர் சேர்த்துடி அப்படின்னு இந்த பள்ளம் போன்ற விஷயங்கள் அப்படின்னு நீங்க ஏற்படுத்துறீங்கன்னா அது கிழக்கு சென்றுல வடக்கு சென்றுக்குள்ளதான் வரணும். அது சரியான இடத்துல பண்றோமா, பை டைரக்ஷன் படி சரியான இடத்துல பண்றோமா அப்படிங்க செக் பண்ண வேண்டியது. அதுக்கடுத்து ஒரு துணை கட்டிடம் அப்படின்னு அமைக்கும் போது, துணை கட்டிடம் அப்படின்னு நம்ம எதெல்லாம் சொல்லணும்னா, வீட்டுக்கு வெளியில அமைக்கிற ஒரு அவுட்டர் கிச்சன், ஒரு காமன் டாய்லெட் அப்படிங்கிற ஒரு விஷயம், காரணம் பாட்டுக்கு ஒரு தனியா ஒரு ஸ்ட்ரக்சர் நம்ம ரெடி பண்ணணும்னா அது கரெக்டான இடத்துல அமைக்கணும். ஒரு ஷெட்டு போட்டா கூட சரியான இடத்துல பண்றோமா அப்படிங்க செக் பண்ண வேண்டியிருக்கும். மாடிப்படி கேட்டு வீட்டுக்கு வெளியில ஒரு அவுட்டர் ஸ்டேர்கேஸ் கொடுக்கணும். அது வீட்டுக்கு வெளியில இருக்கிற ஒரு துணை கட்டிடம். அது எந்த பகுதியில் வரணும் அப்படிங்கிறத கவனிக்க வேண்டியது. அதுக்கு அடுத்தது சைட்டுக்குள்ள கோணங்கள் அப்படிங்கிற அந்த காம்பவுண்டால 4 பக்கம் வடகிழக்கு, வடமேற்கு, தென்கிழக்கு, தென்மேற்கு இந்த 4 கார்னர் 90 டிகிரி பெர்ஃபெக்டா இருக்கா அப்படின்னு கவனிக்க வேண்டியிருக்கும். இப்போ 90 டிகிரி இல்லாத பட்சத்துல நார்த் ஈஸ்ட் எக்ஸாக்டா அந்த வடக்கும் கிழக்கும் சேரக்கூடிய கார்னர், அது வடக்கு வடகிழக்கா இருக்கலாம், கிழக்கு வடகிழக்குல இருக்குங்கிற பட்சத்துல 90 மைனஸ் வரலாம். அதர்வைஸ் அந்த கார்னர் எக்ஸாக்டா அந்த நார்த் ஈஸ்ட் வரல, கிழக்கு பகுதியா வரும். சில டைம் அந்த கார்னரே வடக்கு பகுதியா வரதுக்கு வாய்ப்பு இருக்கும். அந்த அளவுகளை பொறுத்து அது மாறுபடும், டைரக்ஷனை பொறுத்தும். அப்படி இருக்கும்போது பெர்ஃபெக்டா 90 தான் இருக்கும் அந்த 4 மூலையும் அடுத்ததாக பில்டிங் அப்படின்னு சொல்லும் போது நம்ம சைட்டுக்குள்ள பில்டிங் லொக்கேட் ஆகுது சரியான இடத்துல இருக்கா அப்படின்னு செக் பண்ண வேண்டியிருக்கும். பில்டிங்குள்ள பில்டிங்கான மெஷர்மெண்ட் நம்ம என்ன பிளான் பண்றோம் அப்படிங்கறத பொறுத்து அதுக்கு அந்த டைரக்ஷன் அப்ளை பண்ணி பில்டிங்கான என்ட்ரன்ஸ் சரியான இடத்துல கொடுக்குறோமா அப்படிங்கிற நம்ம செக் பண்ணணும். பில்டிங் நம்ம ஒரு வாசல் கொடுக்குறோமா அல்லது 2-3 வாசல் கொடுக்குறோமா அப்படிங்கிறது பார்க்கணும். அந்த 2-3 வாசல் சரியான என்ட்ரன்ஸா வருதா, பாசிட்டிவ் என்ட்ரன்ஸா வருதா அப்படிங்கிறத செக் பண்ணணும். இதுல ஒற்றைப்படை இரட்டைப்படை அப்படிங்கிறது கவனத்துல கிடையாது. அந்த வாசல் எண்ணிக்கையில அது வராது. அதே மாதிரி அந்த ஜன்னல்கள் அப்படின்னு கொடுக்கும் அதுவும் அந்த எண்ணிக்கையில வராது. அதற்கடுத்த வீட்டுக்குள்ள கிச்சன் அப்படின்னு அமைக்கும் போது கிச்சன்ல அந்த ஸ்டவ் அடுப்பு அந்த எரியிற இடம் ஈஸ்ட் சவுத் ஈஸ்டா இருக்கணும். அல்லது நம்ம வடமேற்கு கோயில கிச்சன் அமைக்கிறோம்னா மேற்கு வடமேற்கு பகுதிக்குள்ள அந்த அடுப்பு வரணும். அந்த 22 டிகிரிக்குள்ள கரெக்டா வருதா அப்படிங்கிற ஒரு விஷயத்த நம்ம கவனத்துல எழுதிட வேண்டியிருக்கு. ஏன்னா மொத்த வீடு எல்லாமே கனெக்டட் பாடியா இருக்கும் போது இதெல்லாம் கவனத்துல பார்க்கணும். அடுத்த வீட்டுக்குள்ள டாய்லெட் அப்படிங்கிற விஷயம் வரும்போது எந்த இடத்துல அமைக்கணும் அப்படிங்கிற விஷயம் இருக்கு. டாய்லெட் அந்த ஃப்ளோர் லெவல்ல கரெக்டா மெயின்டைன் ஆகுது அப்படிங்கிறத பார்க்கணும். சீலிங் லெவல் எப்படி இருக்குன்னு பார்க்கணும். வீடு ஃபுல்லாவே ஃப்ளோர் லெவல் 0 லெவல் மெயின்டைன் பண்ணணும். ஃப்ளோர் டு சீலிங் லெவல் ஹைட் சேமா எல்லா இடத்துலயும் ஒரு 10 அடி ஹைட் நம்ம மெயின்டைன் பண்றோம்னா எங்க நீங்க செக் பண்ணாலும் பில்டிங்குள்ள அந்த 10 அடி ஹைட் கரெக்டா இருக்கும். அதுக்கடுத்து பில்டிங்குள்ளேயும் 4 மூலையும் பெர்ஃபெக்டா 90 இருக்கிற மாதிரி பார்க்கணும். பில்டிங் சப்ஜெக்ட் இது அதுக்கடுத்து பில்டிங்குள்ள பெட்ரூம் அப்படிங்கிற விஷயம் வரும்போது இவன் நம்ம சவுத் வெஸ்ட்ல பெட்ரூம் கொடுக்குறோம், வெஸ்ட் சென்டர்ல கொடுக்குறோம், சவுத் சென்டர்ல கொடுக்குறோம் அப்படிங்கும்போது அதுக்கான என்ட்ரன்ஸ் பாசிட்டிவ் என்ட்ரன்ஸா இருக்கா அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். பெட்ரூம் வாசல் சரியான பாசிட்டிவ் என்ட்ரன்ஸா இருக்குதா அப்படிங்கிறத நம்ம கவனிக்கணும். அப்போ பெட்ரூமுக்கு ஒரு அட்டாச் டாய்லெட் கொடுத்தீங்கன்னா அந்த அட்டாச் டாய்லெட் இருந்து பெட்ரூம் போற என்ட்ரன்ஸும் சரியாக இருக்கா, ஒரு பூஜ்ஜியம் நம்ம அமைக்கிறோம், பூஜ்ஜியம் சரியான இடத்துல அமைக்கிறோமா, இதெல்லாம் கவனத்தில் எடுத்துக்க வேண்டியது. அப்போ இப்ப நம்ம பேசுற நம்ம டீட்டெயில பாத்தீங்கன்னா இவ்வளவு விஷயத்துல நம்ம கவனத்துல எடுத்துட்டு அந்த ஒரு மொத்த வீடை நம்ம ரெடி பண்ற மாதிரி இருக்கும். அப்போ அப்படி பண்ணும்போது அதுல மிஸ்டேக் நிறைய வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கும். மேனுவல் எரர் அதிகமா வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கும். ஒரு பிளாஸ்டிக் ஒர்க் பண்றாங்க அப்படின்னா 90 வர்றது கஷ்டமா இருக்கும். அதை ரொம்ப கவனத்துல எடுத்து பண்ணணும். அதே மாதிரி ஃப்ளோரை கரெக்டா மெயின்டைன் பண்ணணும், சீலிங்கை கரெக்டா மெயின்டைன் பண்றதா இருக்கும். இது எல்லாமே இதுல டிஃபிகல்டிஸை ஃபேஸ் பண்ண வேண்டியது.
அதே சமயம் ஒரு சிங்கிள் ரூம்ன்றது நம்ம கரெக்ஷன் பண்றோம் அப்படிங்கும்போது அந்த சிங்கிள் ரூம் வந்து நமக்கு வடக்க கனெக்ட் ஆயிருக்கும். அந்த ரூமோட சைஸ் மேக்ஸிமம் ஒரு 16x10 அப்படிங்கிற மாதிரி ஒரு ஹரிசாண்டல் ரெக்டாங்குலரா இருக்கும்போது அதை மட்டும் நம்ம வீட்ல இருந்து கட் பண்ணி விண்டோ கன்வெர்ட் பண்ணி அந்த 16x10 ரூமை மட்டும் நம்ம வந்து அந்த 16 டைரக்ஷனையும் வந்து நம்ம அதில் அப்ளை பண்ணி சில விஷயத்த நம்ம வந்து உச்சம் பண்ணி கொண்டு வரலாம், சில விஷயத்தை பேலன்ஸ் பண்ணி கொண்டு வரலாம். அப்படி பண்ணும்போது அந்த 16x10 ரூம் நம்ம கான்சென்ட்ரேட் பண்ணி மட்டும் ஈஸியா ஒர்க் அவுட் பண்ண முடியும். அந்த அந்த ரூமுக்குள்ள நம்ம பெர்ஃபெக்டா 90 கொண்டு வர முடியும், ஃப்ளோர் லெவல சரியா மெயின்டைன் பண்ண முடியும், சீலிங் லெவல சரியா மெயின்டைன் பண்ண முடியும். அது மாதிரி நம்ம கரெக்ட் பண்ணி அந்த இடத்துக்குள்ள தூங்கும்போது ரொம்ப சூப்பரான ஒரு பெனிஃபிட் கிடைக்கும். இவ்வளவு மொத்த வீட்டை நீங்க சரி பண்ணி கிடைக்கிற அந்த பெனிஃபிட்டை விட இந்த சிங்கிள் ரூமுக்குள்ள நம்ம கரெக்ட் பண்ணி அங்க தூங்கும் போது கிடைக்கிற பெனிஃபிட் ரொம்ப சூப்பராகவே இருக்கும் வந்து. அப்போ இதுல எது ஈஸியா பண்ண முடியும் அப்படின்னு உங்க கவனத்துக்கே நான் விட்டதா வந்து. அப்ப இதெல்லாம் நீங்க வந்து உங்க வீட்லயே நீங்க ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஈவன் நீங்க வந்து ஒரு தென்மேற்குல கூட நீங்க ஒரு போர் போட்டுக்கலாம், செப்டி டேங்க் போட்டுக்கலாம், அல்லது தென்மேற்கு வந்து ஒரு கிணறு கூட இருக்கலாம், அல்லது ஒரு வடமேற்குல கிணறு இருக்கலாம், இல்ல தென்கிழக்குல கூட கிணறு இருக்கலாம். இப்படிங்கிற தவறான விஷயங்கள் இருந்துச்சுன்னா கூட உங்களால அதே வீட்டுல இருந்து நம்ம ஒரு சிங்கிள் ரூமை நம்ம கரெக்ட் பண்ணி எடுத்து அங்க தூங்கி நல்ல விதமான ஒரு பலனை பெற முடியும். இது நம்மளோட ஒரு சேலஞ்சாவே பேசணும். இதை நீங்க உங்க வீட்லயும் ட்ரை பண்ணி பாருங்க.